So hey guys, how are you all? I hope you guys are stay good and stay positive. So today topic வந்து பாத்தீங்க அப்படின்னா we are going to see about person on your mind. So அவங்க உங்களை பத்தி என்ன திங்க் பண்றாங்க அப்படின்ற பத்தி நம்ம வந்து டீட்டெயிலா பார்க்கலாம். ஸோ பிஃபோர் தட் நீங்க எந்த பர்சனை நினைச்சு நீங்க அந்த ரீடிங்கை பார்க்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ ஸோ அந்த பர்சனை ஜஸ்ட் அவங்கள பத்தி நீங்க இமேஜின் பண்ணிக்கோங்க. அவங்களோட ஃபேஸை நீங்க ஜஸ்ட் ஒரு மாதிரி ஐஸை க்ளோஸ் பண்ணிட்டு நீங்க இமேஜின் பண்ணிக்கோங்க. அண்ட் அஸ் வெல் அஸ் அவங்களோட நேமை நீங்க வந்து 3 times நீங்க வந்து உங்க மனசுக்குள்ள சொல்லிக்கோங்க. ஓகே, ஸோ லெட் ஸ்டார்ட் த ரீடிங் நவ். ஸோ கைஸ் லைக் ப்ளீஸ் கிவ் இட் சப்போர்ட். உங்களோட சப்போர்ட் என்ன 2 யூடியூப் சேனலுக்குமே நீங்க வந்து கொடுங்க. அண்ட் அஸ் வெல் அஸ் நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தேன், ஸோ டெய்லி கைடன்ஸான வீடியோஸ் எல்லாமே நீங்க வந்து என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜை நீங்க வந்து பார்க்கலாம். ஸோ நீங்க இது வரைக்கும் நீங்க ஃபாலோ பண்ணல அப்படின்னா ப்ளீஸ் கோ அண்ட் ஃபாலோ. அதோட லிங்க் எல்லாமே உங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்ல ஹைலைட் கமெண்ட்ல இருக்கும். அண்ட் அஸ் வெல் அஸ் இந்த வீடியோலயுமே இருக்கும். ஓகே, ஓகே. ஓகே, ஸோ லைக் சம்திங் இப்போ இந்த பர்சனோட சைட்ல இருந்து பார்க்கும்போது ஏதோ ஒரு டஃப்பான ஜேர்னி கண்டிப்பா நீங்க இந்த பர்சனால கோ த்ரூ பண்ணிருப்பீங்க உங்களோட லைஃப்ல. இல்ல நீங்க ஒரு டஃப்பான ஒரு ஜேர்னில இருக்கும்போது இந்த பர்சன் உங்க லைஃப்ல வந்திருக்கலாம். ஓகே, ஸோ ஒரு ஃப்ரெண்ட் மாதிரியோ இல்ல ஒரு ஹெல்பிங் பர்சனாவோ அந்த மாதிரி இந்த பர்சன் உங்க லைஃப்ல வந்திருக்க வாய்ப்பு அதிகமாவே இருக்கும். சம் கைண்ட் ஆஃப் அன் ஆன்சர்ஸ்க்கு நீங்க வந்து லைக் ரொம்ப எதிர்பார்த்திருப்பீங்க. எனக்கு இந்த மாதிரி ஒரு சில விஷயத்துக்கு எனக்கு ஆன்சர் கிடைச்சா எனக்கு நல்லா இருக்குமே, இல்ல இந்த மாதிரி நான் ஒரு ப்ராசஸ்ல நான் கோ த்ரூ ஆயிட்டு இருக்கேன், ஸோ இந்த டைம்ல எனக்கு யாராவது ஹெல்ப் பண்ணா நல்லா இருக்கும். அது சில பேருக்கு ஒரு சில ஹெல்ப், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபைனான்சியல் ஹெல்ப்ஸா இருக்கலாம். சில பேருக்கு வந்து என்னன்னா லைக் ஒரு சில ஆறுதல் வார்த்தை சொல்றதுக்கோ இல்ல உங்களுக்கு ஒரு இடத்துல புஷ் பண்ணி அவங்கள ஒரு இடத்துல வந்துட்டு நீங்க அந்த ஒரு மாதிரி அப்செட்டா இல்லாம ஓவரால் உங்களோட லைஃப்ல நீங்க ஒரு க்ரோத்க்கு போறதுக்காக யாராவது ஒரு பர்சன் உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணா போதும், ஒரு ஆறுதலான ஒரு வார்த்தை சொன்னா போதும் அப்படின்ற மாதிரி நீங்க கண்டிப்பா நீங்க வந்து இருந்திருப்பீங்க. சம் கைண்ட் ஆஃப் பீப்புள் நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களோட லைஃப்ல ஒரு சில பார்ட்ல வந்து இந்த மாதிரி ஒரு சில இஷ்யூஸ் வரும்போது, லைஃப்ல ஒரு சில இடத்துல இஷ்யூஸ் வரும்போது கடவுள்கிட்ட அதை வந்து விட்டுருப்பீங்க. ஸோ எது நடந்தாலும் நீங்க எனக்கு வந்து பார்த்து நல்லபடியா எனக்கு பண்ணுங்க, ஸோ நான் வந்து உங்ககிட்ட நான் வந்து சரண்டர் பண்றேன் அப்படின்ற மாதிரி நீங்க வந்து ஒரு யூனிவர்ஸ் கிட்ட சரண்டர் ஆகுதோ இல்ல உங்களுக்கு எந்த டிவைன் பிடிக்குமோ ஸோ அந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் திங்ஸ்ல நீங்க வந்து சரண்டர் ஆயிருக்க வாய்ப்பு அதிகமாவே இருக்கும். பட் ஒரு பக்கம் சரண்டர் ஆன மாதிரி இருந்தாலும் ஏதோ ஒரு இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் உங்களுக்கு இருந்துகிட்டே ஒரு மனசுல ஒரு ஒரு குழப்பம், ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அந்த மாதிரி இருந்திருக்க வாய்ப்பு அதிகமாவே இருக்கும். ஸோ வென் கம்ஸ் டு இந்த பர்சனோட சைட்ல வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா உங்க 2 பேருக்குள்ள ஏதாவது ஒரு சில ஃபைட்டோ இல்ல ஏதாவது ஒரு சில ஈகோ பேட்டிலோ ஏதாவது ஒரு சில கான்ஃபிளிக்ட் ஆக இருந்தது. ஐ மீன் சம் கைண்ட் ஆஃப் ஒரு சில பிரச்சனை, அங்க ஏதாவது ஒரு சில சண்டை ஆர்குமெண்ட் அந்த மாதிரி வந்து போயிருக்க வாய்ப்பு அதிகமாவே இருக்கும். இந்த பர்சன் உங்களோட லைஃப்ல ஒரு கட்டத்துல நீங்க வந்து ஒரு சொல்யூஷன் தேடி போற நேரத்துல இந்த பர்சன் உங்களுக்கு அறிமுகமாயிருப்பாங்க. அதனால அவங்க லைஃப்ல ஒரு சில சேஞ்சஸ் இருந்திருக்கும். பட் ரொம்ப சேஞ்ச் இருந்தாலுமே ஒரு சில சேஞ்சஸ் லைட்டா ஒரு நிம்மதி அவங்களோட லைஃப்ல கிடைச்சிருக்கும். பட் த திங் ஹியர் இஸ் இப்ப நம்ம இதை பார்க்கும்போது ஓகே ஏதாவது ஒரு சில சேஞ்சஸ் இந்த லைஃப்ல வரும் அப்படின்னு நீங்க நினைக்கிறப்போ இந்த பர்சன்னால திருப்பி ஒரு சில பிரச்சனை வந்திருக்கும். ஒரு ஹெல்ப் பண்ண ஒரு பர்சன்னாலேயே அந்த இடத்துல மறுபடியும் ஒரு சில ப்ராப்ளம்ஸ் வந்து கிரியேட் ஆயிருக்கலாம். ஸோ ஆல்ரெடி ஒரு ப்ராப்ளம் லைஃப்ல ஒரு இஷ்யூஸ் போயிட்டு வந்திருக்கு, அது ஒரு பக்கம் செட்டில் ஆனாலுமே இந்த பர்சன் வந்துட்டு அறிமுகமான இந்த பர்சன்னாலையும் ஒரு சில பிரச்சனை நீங்க வந்து ஃபேஸ் பண்ணிருக்க வாய்ப்பு அதிகமாவே இருக்கும். நிறைய விதத்துல இந்த பர்சன் உங்களை வந்து ட்ரிகர் பண்ணியிருந்திருக்கலாம். நிறைய விதத்துல இந்த பர்சன் வந்துட்டு உங்களுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரியும் பண்ணியிருந்திருப்பாங்க, ட்ரிகர் பண்ற மாதிரியும் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ இது வந்து உங்களுக்கு எப்படி தோணும் அப்படின்னா நம்ம ஏதோ ஒரு சில கார்மிக்கான ஒரு பேட்டர்ல நம்ம போறோமோ அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணிருக்கலாம்.
ஃபார் சம் கைண்ட் ஆஃப் பீப்புள் இது வந்து நீங்க கோ த்ரூ ஆகக்கூடிய ஒரு ப்ராசஸ் ஆயிருக்கும். 2 கேட்டகரி ஆஃப் பீப்புள் எனக்கு வந்து இங்க தெரியுது. ஸோ ஒன் செட் ஆஃப் த பீப்புள் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, லைக் உங்களுக்கு ஏதாவது நீங்க உங்களோட பர்த் சார்ட்ல ஒரு சம் கைண்ட் ஆஃப் இப்போ வந்து ஒரு பிளானட்ஸ்னால உங்களுக்கு ஒரு சில அஃபெக்ட் வந்திருக்கும் உங்களோட லைஃப்ல. ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம சொல்றோம் இல்லையா? சில பேருக்கு வந்துட்டு லைக் சாட்டர்னோட பீரியட் இருக்கும் அப்படிங்கிறப்போ, அப்ப அந்த சாட்டர்னோட பீரியட் அவங்க கோ த்ரூ பண்றாங்க அப்படிங்கிறப்போ, டெஃபினட்டா அதுல அவங்களுக்கு வந்து நிறைய லாஸஸ் அவங்க ஃபேஸ் பண்ணிருப்பாங்க. ஸோ அவங்களோட ஒரு குட் கர்மாஸா இருக்கட்டும், அவங்களோட பேட் கர்மாவா இருக்கட்டும், ஸோ அதுக்குரிய ஒரு கூலியும் அவங்க கிடைக்கும். அண்ட் அவங்க ஏதாவது தப்பு பண்ணிருக்காங்க அப்படின்னா, அந்த டைம்ல அந்த விஷயத்த அவங்க கோ த்ரூ பண்ணதான் செய்வாங்க. ஏதோ ஒரு விதத்துல அவங்க மனசுல அந்த ஒரு வலி அவங்களுக்கு இருக்கதான் செய்யும். ஸோ அதே மாதிரிதான் உங்களோட கேசஸ்ல. ஸோ ஒன் செட் ஆஃப் பீப்புள் வந்து அந்த டைம் உங்களுக்கு பார்க்கும்போது சொல்லியிருப்பாங்க, லைக் இந்த டைம் உங்களுக்கு வந்து கொஞ்சம் சரியில்லாம இருக்கு. இந்த டைம்ல நீங்க வந்து கொஞ்சம் பார்த்து நீங்க சூதானமா நடந்துக்கோங்க. யாரு என்ன வந்து வாக்குவாதம் பண்ணாலும் அதை நீங்க பெருசா எடுத்துக்காதீங்க. அதுக்கப்புறம் நம்ம எதுனாலுமே அதுக்கப்புறம் இந்த டைம்க்கு அப்புறம் வந்து பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு சில கைடன்ஸ் யார் மூலியமா கிடைச்சிருக்கலாம். ஆல்ஸ் பொதுவாவே வந்து உங்களுக்கு இதை பத்தி தெரிஞ்சிருக்கும். ஓகே. அண்ட் தென் நெக்ஸ்ட் திங் இஸ் இங்க நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஃபார் அதர் சைட் ஆஃப் த பீப்புள் உங்களுக்கு எப்படி தோணும்னா, நம்ம ஏதோ ஒரு சில கார்மிக் பேட்டர்ன்ல போறோம். நமக்கு வந்து டைமிங்ல எந்த பிரச்சனையும் இல்ல. ஏதோ 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 ஒரு மாதிரி நெகட்டிவா இங்க இருக்கு. ஒரு சில கர்மாஸை நான் வந்து ஃபேஸ் பண்றேன். சோ இந்த பர்சன் இப்போ வந்து ஹெல்ப் பண்ண வந்த ஒரு பர்சன்னாலையும் நான் வந்து திருப்பி நான் என்னோட லைஃப்ல தான் நான் வந்து ஸ்ட்ரகிள் ஆறேன் அப்படின்ற மாதிரி கூட நீங்க நிறைய பேர் அந்த மாதிரியும் நீங்க வந்து ஃபீல் பண்ண வாய்ப்பு அதிகமாவே இருக்கும். சில பேருக்கு வந்து என்னன்னா, லைக் நீங்க தூங்கும் போது உங்களை அறியாம நீங்க வந்து தூங்கும் போது நீங்க லைக் ஒரு டீப் ஸ்லீப்ல நீங்க போறீங்க அப்படின்னா, அந்த டைம்ல வந்து உங்களுக்கு மனசுல ஒரு அமைதி இருக்கும். அப்போதான் உங்களோட மைண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா, லைக் அந்த ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு மைண்ட் செட் போகும். அது வரைக்கும் மனசுக்குள்ள ஒரு பெரிய ஒரு குழப்பம், ஒரு போராட்டம், நிறைய விஷயத்த யோசிக்கிறது. ஒரு டயத்துல ஒரு விஷயத்த பத்தி திங்க் பண்றோம் அப்படின்னு இல்லாம பல விஷயத்த பத்தி திங்க் பண்றது. ஒரு பெர்சன் லைஃப்ல வராங்க, போறாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது நீங்க இந்த மாதிரிலாம் திங்க் பண்ண வாய்ப்பு அதிகமாவே இருக்கும். சோ இப்ப இந்த பர்சனோட சைட்ல இருந்து நம்ம பார்க்கும்போது லெட்ஸ் சி என்ன ஒரு மெசேஜஸ் வருது அப்படின்னு பார்க்கலாம். இந்த பர்சன் ஸ்டில் உங்க மேல வந்து கோவமா இருக்க வாய்ப்பு அதிகமாவே இருக்கு அப்படின்னு தான் சொல்ல முடியும். எஸ். அண்ட் ஸ்டில் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு மிரர் ரிஃப்ளெக்ஷன் மாதிரி தான் இங்க இருக்கு. ஸோ நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்களோ அதே சேம் கைண்ட் ஆஃப் ஃபீலிங்ஸ் தான் இந்த பர்சனும் வந்து ஃபீல் பண்ற மாதிரி தான் இருக்கு. எஸ், ஆப்வியஸ்லி. ஓகே. ஸோ இந்த பர்சன் வந்து சில டைம்ல வந்துட்டு உங்களுக்கு எப்படி தோணி இருக்கும்னா, நீங்க இந்த பர்சன் ஏதோ ஃபேக்கா இருக்காங்க அப்படின்ற மாதிரி நீங்க திங்க் பண்ணிருப்பீங்க. அந்த பர்சன் வந்து உங்க மேல அந்த ஒரு அபிப்பிராயம் வச்சிருப்பாங்க. இல்ல இந்த பர்சன் தான் ஃபேக்கா இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஓவரால் நீங்க வந்து உங்க 2 பேருக்கும் அந்த ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு எமோஷன்ஸ் இருந்தாலும் சரி, இல்ல ஒரு சில அட்ராக்ஷன்ஸ் அங்க வந்து இருந்தாலும் சரி, பட் அதுக்கேத்த மாதிரி கோபமே ரொம்ப அதிகமா இருக்கு. உங்க 2 பேருக்குள்ள அந்த ஒரு கோபம் அதிகமா இருக்குன்னு தான் சொல்ல முடியும். ஒரு பர்சனை உங்களுக்கு பிடிச்சிருக்கு, நல்லா பழகிருக்கீங்க, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்திருக்கீங்க, இல்ல அந்த ஃப்ரெண்ட்ஷிப்க்கு மேல கூட நீங்க இருந்தாலுமே, அதுதான் இங்க பிரச்சனையே. அந்த கோவம்ன்றதும் சேம் அதே ஈக்குவல் அளவுக்கு வந்து உங்க 2 பேருக்குமே இருக்கு அப்படின்னு தான் சொல்ல முடியும். சர்டன் ஒப்பீனியன், சர்டன் ஜட்ஜ்மெண்ட் நீங்களுமே அந்த பர்சன் மேல வைக்கிறீங்க. அதே மாதிரி சர்டன் ஜட்ஜ்மெண்ட் அவங்களுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்க மேல வைக்கிறாங்க. சோ நீங்க ஒரு கருத்து வைக்கிறீங்க. ஓகேங்களா? இந்த பர்சன் தான் இந்த மாதிரிதான் அப்படின்ற மாதிரி நீங்க ஒரு கருத்து வைக்கிறீங்க. அந்த பர்சனும் அதே மாதிரிதான் உங்க மேல ஒரு கருத்து வைக்கிறாங்க அப்படின்றத நான் சொல்ல வரேன். அப்போ இங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து என்னன்னா, இந்த ஒரு விட்டு குடுக்குறதோ, ஒரு காம்ப்ரமைஸ் பண்றதோ, அந்த விஷயம் ரொம்ப ரொம்ப இங்க கம்மியா இருக்கு. ஏதோ டெஃபினட்டா ஒரு பிரேக் இங்க இருந்திருக்கும். டெஃபினட்டா வந்து என்னன்னா, ஒரு சண்டை கண்டிப்பா நடந்திருக்கும் உங்களுக்கும் இந்த பெர்சனுக்கும். ஒரு வாக்குவாதம் கண்டிப்பா பண்ணியிருப்பீங்க. அந்த மோட்ல தான் அந்த பெர்சன் இன்னமும் இருக்காங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஸ்டில் அவங்க வந்து உங்க மேல அந்த ஒரு கோவமாவோ, அவங்க ஒரு விதத்துல அந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட்டாவோ அந்த மாரி தான் அவங்க வந்து இருக்காங்க. நீங்களும் அந்த பெர்சன் மேல அந்த ஒரு கோவம், அந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட்ல தான் நீங்களும் இருக்கீங்க. நீங்களும் வந்து பாத்துக்கலாம் போ அப்படின்ற மாரி தான் நீங்களும் இருக்கீங்க. சோ உங்களோட லைஃப்ப நீங்க ஃபோக்கஸ் பண்றீங்க. பட் இருந்தாலும் அந்த பெர்சன் என்ன பண்றாங்க அப்படின்றத நீங்க வாட்ச் பண்றீங்க. பட் அத பார்க்கும்போது உங்களுக்கு கோவமா தான் இருக்கு. ஏன்னா அவங்க பண்ண மிஸ்டேக்ஸ் உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கலாம். அவங்க நடந்த அந்த இது உங்களுக்கு வந்து கோவம் உங்களுக்கு கண்டிப்பா கிரியேட் ஆயிருக்கும் உங்களுக்கு. இன்னமும் நீங்களும் அந்த கோவத்துல தான் நீங்க வந்து இருக்கீங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஸ்டில் உங்களோட லைஃப்ல நீங்க வந்து நிறைய ப்ராசஸ நீங்க வந்து கோ த்ரூ ஆயிட்டு தான் இருக்கீங்க. நீங்க இன்னும் கொஞ்சம் சில பேர் வந்து கேர்ஃபுல்லா தான் இருக்கணும். ஏன்னா இங்க வந்து இப்ப இந்த பெர்சன் உங்களோட லைஃப்ல இருக்காங்க, இந்த பெர்சன் உங்க லைஃப்ல இல்ல அப்படின்றத நம்ம விட்டுட்டாலுமே,
ஃபார் மேக்ஸிமம் வியூவர்ஸ் நீங்க பாக்குறவங்களுக்கு கொஞ்சம் இந்த டைம்ல வந்து நீங்க வந்து கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு தான் மெசேஜ் வந்திருக்கு. உங்களுக்கு ஃபேமிலி சைட்லயுமே நீங்க கொஞ்சம் டேக் கேர் பண்ணுங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீங்க வந்து உங்களோட பேரண்ட் கூட நீங்க இருக்கீங்க அப்படின்னா உங்களோட பேரண்ட்ஸை டேக் கேர் பண்ணுங்க. இல்ல எனக்கு வந்து மேரேஜ் ஆயிடுச்சு, நான் வந்து லைக் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அந்த மாதிரி இருக்கும், இல்ல ஸ்பௌஸ் லைக் ஒய்ஃப் அண்ட் கிட்ஸ் அந்த மாதிரி இருக்கு அப்படின்னாலுமே ஸோ எந்த இடத்துல இருக்கீங்களோ எந்த ஜோன்ல இருக்கீங்களோ அந்த ஃபேமிலிஸை நீங்க கொஞ்சம் நல்லா டேக் கேர் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்துல மத்தவங்கனால ஏதாவது ஒரு சில பிரச்சனையோ இல்ல இந்த டைம்ல உங்களுக்கு ஏதாவது ஒரு சில ப்ராப்ளம்ஸ் வர வாய்ப்பு இருக்கும். சில பேருக்கு வந்து ஏதாவது லைக் சொந்த வீடு அந்த மாதிரி ஏதாவது வாங்கியிருக்கீங்க, ஆம், இல்ல வாங்குற மாதிரி ஏதாவது ஒரு சில ஐடியாஸ் இருக்கு அப்படின்னாலுமே இது எக்ஸ்ட்ரா மெசேஜா வந்திருக்குங்கிறத நான் சொல்றேன். அந்த மாதிரி இருக்குன்னா இப்போதைக்கு அந்த ப்ராசஸ கொஞ்சம் ஸ்டாப் பண்றது பெட்டர். அண்ட் பிகாஸ் இப்போ அந்த விஷயம் நீங்க எடுத்து பண்ணாலும் சரி, இல்ல சில பேருக்கு வந்துட்டு நீங்க ஆல்ரெடி ஒரு சொந்த வீடு வாங்கணும் அப்படின்னு பார்த்திருப்பீங்க, அதுக்குரிய ப்ராசஸ் பண்ணிருப்பீங்க. ஆனா அது ஏதோ ஒரு இடத்துல வந்து எப்படி சொன்னா ஒரு இழுவையில தான் போயிட்டே இருந்துக்கே தவிர்த்து அதுல இருந்து ஒரு growth வந்திருக்காது. சோ இப்ப நம்ம இந்த விஷயம் நான் பண்றோம், இது இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் முடிஞ்சிரும் நம்ம போயிடலாம் அப்படின்ற மாதிரி நீங்க நினைச்சாலுமே அதுலயும் சர்டன் ப்ராப்ளம்ஸ் வந்து நீங்க ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. அதுலயுமே நிறைய ஒரு சில ஒரு சில ப்ராப்ளம்ஸ் நீங்க வந்து ஃபேஸ் பண்ணிருக்க மாதிரி தான் எனக்கு வந்து தெரியுது. அது அப்படியே பாதியிலேயே ஸ்டாப் ஆயிருக்கும். இல்ல அதுல ஏதாவது ஒரு சில பிரச்சனை ஏதாவது வந்திருக்கும், குடுக்கல் வாங்கல ஏதாவது ஒரு சில பிரச்சனை உங்களுக்கு ஏதாவது வந்திருக்கலாம் லேண்டோட விஷயத்துல. அண்ட் அதே மாதிரி சில பேர் வந்து எக்ஸ்ட்ரா மெசேஜும் நம்ம வந்து லைக் சேனல் பண்ணோம் அப்படின்னா புதுசா ஏதாவது ஒரு சில வீட்டுக்கு நீங்க போயிருக்கீங்க, ஸ்டே பண்ணிருக்கீங்க அப்படின்னாலுமே சுத்தி இருக்க பீப்புள்ஸ்ட்ட வந்து கொஞ்சம் கொஞ்சம் நீங்க வந்து கேர்ஃபுல்லா இருங்க. ஏன்னா சில பேரோட கண் எரிச்சல் உங்களுக்கு படலாம், சில பேரோட கண் எரிச்சல் உங்களுக்கு இருக்க வாய்ப்பு அதிகமாவே இருக்கும். அண்ட் அதே மாதிரி பொதுவா நான் வந்து அது அது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம கேர்ஃபுல்லா இருந்தாலுமே நீங்க இந்த டைம்ல மட்டும் கொஞ்சம் அலர்ட்டா இருங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களை சுத்தி இருக்க சர்க்கிள்னாலும் சரி, உங்களோட ஃபேமிலியோட சர்க்கிள்னாலுமே சரி, ஃபேமிலியே நல்லபடியா டேக் கேர் பண்ணுங்க. சுத்தி இருக்க பீப்புள்ஸ் கிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. எனக்கு தெரிஞ்ச பர்சன் தான், என்னோட நெய்பர்ஹுட் தான் அப்படின்ற மாதிரி நீங்க திங்க் பண்ண வேண்டாம். யாருனாலனாலும் பிரச்சனை வரலாம் இல்லையா? இப்ப வந்து தெரியாத ஒரு பர்சன்ட்டு தான் நமக்கு வந்து பிரச்சனை வரும்னு நம்ம சொல்ல முடியாது. தெரிஞ்ச பர்சன் கிட்ட இருந்தே நமக்கு வந்து பிரச்சனை வரலாம். அது ப்ராப்ளம்ஸ்ங்கிறது எப்படி வேணாலும் வரும். அது வந்து லைக் தெரிஞ்ச பர்சன், தெரியாத பர்சன், ஃபேவர் பண்ற ஒரு பர்சன், ஃபேவர் பண்ணாத ஒரு பர்சன் அப்படின்ற கேட்டகரி வைக்க முடியாது. பிரச்சனைன்னு ஒண்ணு வரணும்னா எப்படி வேணாலும் வரலாம். சோ அதனால தான் நான் சொல்றேன். லைக் உங்களோட நியர் அண்ட் டியர் பிளேசஸ்ல இருந்த பர்சன்ஸா இருந்தாலும் சரி, கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. அந்த ரிலேட்டிவ்ஸோட சர்க்கிளையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. இந்த மாதிரி லேண்ட் சம்பந்தப்பட்ட விஷயம் ஏதாவது இருந்தாலுமே அதை இப்போதைக்கு அதை வந்து டீல் பண்ண வேண்டாம். பிகாஸ் அதனால உங்களுக்கு ஏதாவது ஒரு சில இஷ்யூஸ் உங்களுக்கு வந்து வர வாய்ப்பு அதிகமாவே இருக்கும். அண்ட் இப்போதைக்கு இந்த பர்சனோட திங்கிங்குமே வந்து பார்த்தோம் அப்படின்னா அவ்வளவு வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு திங்கிங்கா இல்ல. இவங்களும் ஏதோ ஒரு இடத்துல வந்துட்டு அந்த ஒரு எப்படி சொல்றது நீங்க என்ன பண்றீங்கன்றது அவங்களும் அந்த கண்ணோட்டம் அவங்களும் வந்து வாட்ச் பண்ண தான் செய்யறாங்க. பட் அகைன் அதுதான் நம்ம வந்து வந்து இவங்க இவங்க வந்து இப்ப அந்த செக்மெண்ட்ல ஹெல்ப் பண்ண அந்த பர்சன் இப்ப வந்து ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. இவங்களாலேயும் உங்களுக்கு ஏதாவது ஒரு சில பிரச்சனை வரலாம், இவங்களாலேயும் உங்களுக்கு ஏதாவது ஒரு சில பாதிப்பு வரலாம். இப்ப பாதிப்பு வரலான்றப்ப நான் எப்படி சொல்றேன்னா அவங்க இப்ப வந்து திருப்பி பேசுறாங்க, நீங்க அவங்க கிட்ட திருப்பி பேசுறீங்க. சோ அந்த ஒரு ஆறுதல் இப்ப மறுபடியும் அந்த பெர்சன்ட் வந்து கிடைக்குமா நீங்க நினைப்பீங்க. ஆனா அவங்க வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு கேவட்டிக் ஏதாவது ஒரு சில விஷயம் அவங்க உங்களை மறுபடியும் இதே மாதிரிதான் உங்களை காயப்படுத்துற மாதிரியோ இல்ல உங்களை குத்தி விட்டு போற மாதிரியோ உங்க மனசை புண்படுத்துற மாதிரியோ அந்த மாதிரி ஏதாவது இந்த பர்சன் வந்து பண்ண வாய்ப்பு இருக்கும். நார்மலா அவங்க ஏதாவது ஒரு சில கான்வர்சேஷன் பேசுவாங்க, அது உங்களுக்கு ஒரு மாதிரி ஹர்ட் ஆற மாதிரி இருக்கும். சோ இப்ப நிறைய பேர் பண்ற மிஸ்டேக் அதுதான். இப்போ என்னோட கருத்து நான் வந்து வெளிப்படுத்துவேன். ஆனா அது மத்தவங்களுக்கு வந்து அது எப்படி போய் அது வந்து ரீச் ஆகும்னு சொல்ல முடியாது. மத்தவங்களுக்கு அது வந்து ஹர்ட் ஆற மாதிரி இருக்கலாம். அப்போ நான் என்ன பண்றேன்னா ஒருதலை பட்சமா என்னோட கருத்து எது நான் இதை நான் சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரி நம்ம போயிடுவோம். ஆனா ஆப்போசிட் பர்சனுக்கு அது அவங்களுக்கு வந்து அவங்க எப்படி எடுத்திருக்காங்க, அவங்க என்ன மாதிரி சூழ்நிலை அவங்க எப்படி இருக்காங்க, அவங்க அதை வந்து எப்படி எடுத்துக்கிறாங்க அப்படின்றதும் ஒரு மேட்டர் இருக்கு. அப்ப இந்த பர்சனோட சைட்ல இருந்து பாக்குறப்ப நீங்க ஏதாவது போய் பேசினாலுமே இப்ப இருக்க சுச்சுவேஷன்ல ஆல்ரெடி இந்த பர்சன் உங்க மேல ஒரு கருத்து வேறுபாடு வச்சிருக்காங்க, ஒரு கருத்து உங்க மேல வச்சிருக்காங்க. அதுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த ஒரு ட்ரிகரிங்கான ஒரு விஷயமா தான் இருக்கு. ஒரு கோவத்துல இருக்க மாதிரி தான் இருக்கு அப்படிங்கிறப்போ ஈஸியா மேனிபுலேட் ஆயிடலாம். ஓகேங்களா? சோ ஒரு பர்சன் காம் டவுனா கூலா இருந்தாதான் நம்ம போய் ஏதாவது பேசும்போது அங்க வந்து அந்த ஒரு காம்ப்ரமைஸ் மைண்ட் செட் இருக்கும். ஓகே இதுதான் பிரச்சனையா, இதுதான் ஓகே ஓகே அப்படின்ற மாதிரி ஏதாவது கொஞ்சமா சால்வ் ஆகும். சால்வ் ஆகுற மைண்ட் செட்லயே இல்ல அப்படிங்கிறப்போ திருப்பி ப்ராப்ளம்ஸ் தான் இங்க கிரியேட் ஆகும். இது நான் வந்து என்னன்னா இது பெர்மனன்ட் நான் சொல்ல வரல.
மேபி சில பேருக்கு லைக் 1 or 2 months இல்ல சில பேருக்கு ஒரு 5 to 6 monthsனா கூட இந்த பிரச்சனை, இந்த கருத்து வேறுபாடு உங்களுக்கும் அந்த பர்சனுக்கும் இருக்க வாய்ப்பு அதிகமாவே இருக்கும். நீங்க உங்க லைஃப நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணுவீங்க. அவங்க அவங்களோட லைஃப ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. உங்களோட ஒர்க் லைஃப நீங்க ஃபோக்கஸ் பண்ணுவீங்க. அவங்களோட ஒர்க் லைஃப் எதுனாலுமே சரி, அத அவங்க ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. பட் இதுதான் இப்போதைக்கு எதையுமே எதிர்பார்க்காதீங்க. எந்த பர்சனா வேணாலும் இருக்கட்டும். உங்கள சுத்தி இருக்க பர்சனா இருக்கட்டும், நீங்க யோசிச்சு வச்ச இந்த பர்சனா இருக்கட்டும், யாருக்கிட்டயுமே எதையுமே அவ்வளவா வந்து எதிர்பார்க்காதீங்க. ஏன்னா இப்ப இருக்க சிச்சுவேஷன்ல கொஞ்சம் உங்களுக்கு பிஃபோர் யாராவது ஏதாவது சொல்லியிருக்காங்க அப்படின்னாலுமே, இப்ப இந்த டைம்ல உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கும். இத நீங்க பார்த்து நீங்க பண்ணிக்கோங்க அப்படின்ற மாரி உங்களுக்கு ஒரு கைடன்ஸ் யாராவது குடுத்திருந்தாங்க அப்படின்னாலுமே, சோ அந்த கைடன்ஸ நீங்க வந்து ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் அதோட தாக்கம் வந்து இன்னும் கொஞ்ச நாள் உங்களுக்கு இருக்க தான் செய்யும் உங்களோட லைஃப்ல. சோ பொதுவா எந்த ஒரு விஷயம் நீங்க பண்ணாலுமே அதை யோசிச்சு நிதானமா எடுத்து நீங்க பண்ணுங்க. அண்ட் அதே மாதிரி லைக் இப்போ ஒரு லேண்ட் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயமா இருக்கு அப்படின்னா, அது அகைன் அதுல வந்துட்டு நீங்க நல்லா செக் பண்ணி பார்த்துட்டு தான் அந்த விஷயத்த நீங்க வந்து செய்யணும். பிகாஸ் நீங்க அந்த லேண்ட் கைண்ட் ஆஃப் விஷயத்துல வந்துட்டு நீங்க இன்வால்வ் ஆறீங்க அப்படின்னா, திஸ் இஸ் நாட் அ ரைட் டைம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஒரு புதுசா இப்போ ஒரு இடத்துல நீங்க போய் ஒரு ரெண்டல் ஹவுஸா கூட இருக்கட்டும், நீங்க ஸ்டே பண்றீங்க அப்படின்னாலுமே எல்லார்கிட்டயும் டக்குன்னு பக்கத்துல இருக்கவங்க கிட்ட பழக வேண்டாம். கொஞ்சம் டைம் எடுத்து பழகலாம். ஒரு 1 or 2 months கூட நீங்க வந்து டைம் எடுத்து கூட பக்கத்துல இருக்கவங்க கிட்ட பழகலாம். போய் எதுவுமே வந்து அந்த ஒரு நியூவா ஒரு ரிலேஷன்ஷிப்பை கிரியேட் பண்றேன், ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை கிரியேட் பண்றேன், யாருக்கிட்டையும் அவ்வளவா போய் பேசாதீங்க. அது ஏதாவது ஒரு விதத்துல உங்களுக்கு பாதிப்பை தான் கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ தட் இஸ் த அது ரொம்ப ஒரு ஹைலைட் பாயிண்டா வந்துச்சுங்கிறனால தான் ஐ எம் ஜஸ்ட் எக்ஸ்பிளைனிங் தட். ஸோ லெட் சி தட் உங்களோட பர்சனோட சைட்ல இருந்து என்ன ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கு அப்படின்றத பத்தியும் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ தட் நம்மளுக்கு ஏன்னா இவங்க ஒரு பக்கம் அக்ரெசிவா இருக்காங்க, இவங்க உங்க மேல ஒரு இடத்துல கோவமா இருக்காங்க அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம். பட் அவங்களோட உண்மையான ஒரு ஃபீலிங்ஸ் என்ன அப்படின்றத பத்தி நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ அதுல ஏதாவது ஒரு சில சேஞ்சஸ் இருக்கான்றத பார்க்கலாம். அந்த ஃபீலிங்ஸ்ல ஏதாவது சேஞ்சஸ் இருக்கான்றத பார்க்கலாம். ஓகே. சோ இந்த பர்சன பொறுத்தளவுக்கு அவங்களுக்கு ஏதோ ஒரு இடத்துல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா, நான் சொன்ன மாரி தான் ஸ்டில் அவங்களுக்கு ஏதோ ஒரு விதத்துல வந்து அவங்க இன்செக்யூரா தான் அவங்க வந்து ஃபீல் பண்றாங்க. அவங்க வந்து செக்யூரா அவங்க வந்து ஃபீல் பண்ணல. அதாவது என்னன்னா, லைக் ஒரு ஒரு பெர்சன பார்க்கும்போது அந்த ஒரு நம்பிக்கை தன்மை. அந்த நம்பிக்கையோட அந்த பெர்சன் கிட்ட நம்ம பழகுவோம் இல்லையா? அப்போ நமக்கு அந்த அந்த ஒரு பெர்சன் மேல நமக்கு வந்து ஒரு நம்பிக்கை இருக்கு. அவங்க மேல நம்ம முழுமையா நம்ம நம்புறோம் அப்படின்னா, அவங்க மேல நம்ம வந்துட்டு லைக் ஒரு புரொடெக்ஷன் மாரி நமக்கு அவங்க அவங்க கூட இருக்கும்போது நான் வந்து சேஃபா ஃபீல் பண்றேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சோ இப்ப இந்த பர்சன ஆல்ரெடி நம்ம அப்படிதான் பார்த்திருந்தோம் இல்லையா? இவங்க வந்து உங்க மேல கோவமா இருக்காங்கன்னு பார்த்திருந்தோம் இல்லையா? சோ அத பேஸ் பண்ணி தான் கார்ட்ஸுமே வந்திருக்கு. அப்ப பார்க்கும்போது இந்த பெர்சனோட சைடுல இருந்து அவங்க இன்செக்யூரா இருக்க மாதிரி தான் அவங்க வந்து ஃபீல் பண்றாங்க. ஏதோ ஒரு இடத்துல இல்ல இப்போதைக்கு அவங்க கிட்ட பேசுறது கரெக்ட்டா இருக்காது அப்படின்றதும் அவங்களுக்கும் அந்த விஷயம் வந்து அவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கு. ஓகே. அதுதான் அவங்களுமே வந்து ஃபீல் பண்றாங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். அண்ட் சம் கேசஸ்ல வந்து இந்த பெர்சனோட சைடுல இருந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஆம் இவங்க வந்து உங்களோட லைஃப்ல வந்து ஒரு ஃபிட்டான ஒரு பெர்சனா இருக்க வாய்ப்பு இல்ல அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. மேபி அவங்களுக்கு அதுதான் நெறைய ஜட்ஜ்மென்ட் மைண்ட் செட் இந்த பெர்சனுக்கு டெஃபினட்டா இருக்கு இப்போதைக்கு. சோ அவங்க வந்து என்னன்னா லைக் நீங்க அவங்க வந்து உங்களோட லைஃப்ல இருக்கிறதோ, இல்ல இல்லாம இருக்கிறதோ, அதனால உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வரப்போறது கிடையாது. சோ உங்களோட லைஃப்ல நீங்க வேற ஏதாவது ஒரு பெர்சன் கிட்ட நீங்க வந்து பேசலாம், பழகலாம். இல்ல உங்களுக்கு வந்து லைக் வேற ஒரு பெர்சன் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ஏதேதோ அவங்களோட மனசுலயும் 1008 விஷயம் அவங்களோட மனசுலயும் ஓடிட்டு தான் இருக்கு. நீங்க எப்படி ஓவர் திங்கிங் பண்றீங்களோ, அது வந்து ஒரு பர்ட்டிகுலர் விஷயத்த வச்சு ஓவர் திங்கிங் கிடையாது. மல்டிபிள் விஷயத்த யோசிக்கிறீங்க, மல்டிபிள் விஷயத்த நினைச்சு ஓவர் திங்கிங் பண்றீங்க. பல விஷயங்கள் மண்டைக்குள்ள ஓடிட்டு தான் இருக்கு. அதே தான் இந்த பர்சனோட மண்டையிலயும் ஓடிட்டு தான் இருக்கு. அவங்களுக்கும் சர்டைன் பிரச்சனை அவங்களுக்குமே அவங்க லைஃப்ல இருக்கலாம். அண்ட் அதே மாரி இந்த விஷயத்துலயுமே அவங்க ரொம்ப ஒரு குழப்பத்துல தான் அவங்களும் இருக்காங்க. சேம் கைண்ட் ஆஃப் அன் எனர்ஜி தான் இங்க. அண்ட் அது அகைன் நம்ம வந்து பார்க்கும்போது, சோ இந்த பெர்சனுக்கு ஏதோ ஒரு விதத்துல ஒரு சில ஹோப் இவங்களுக்கு வந்து இருக்க வாய்ப்பு அதிகமாவே இருக்கு. சோ நீங்க வந்து ஸ்டில் இந்த பெர்சன வந்து இந்த மாரி நீங்க ஸ்டாக் பண்ணுவீங்க. இல்ல இந்த பெர்சனுக்காக நீங்க வந்து வெயிட் பண்ணுவீங்க அப்படின்ற மாரியும் அவங்க உங்கள வந்து திங்க் பண்றாங்க. ஆனா இதுதான் டிஃபால்ட்டா நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அவங்க உங்களுக்காக வெயிட் தான் பண்றாங்க. அவங்க வந்து லைக் உங்ககிட்ட கான்வர்சேஷன் பண்ணணும் அப்படின்றது அவங்களோட ஒரு எண்ணமா இருக்கு. நீங்க மிஸ் பண்ற மாரி அவங்களுமே உங்கள மிஸ் பண்ணலாம். நீங்க அவங்க கிட்ட ப்ராப்பரா கம்யூனிகேட் பண்ணணும். இப்ப நீங்க நார்மலா கான்வர்சேஷன் நீங்க பண்ணா கூட, நீங்க பேசிட்டு இருந்தா கூட, பழையபடி எப்படி இருந்தோமோ அந்த மாரி வந்து ஒரு நல்ல ஒரு பாண்ட் உருவாகணும். அந்த ஒரு கனெக்ட் இருக்கணும் அப்படின்றது அவங்களோட ஒரு எதிர்பார்ப்பாவும் இருக்கு. பட் சிச்சுவேஷன் ஒரு சில சூழல் அந்த விஷயத்த வந்து லைக் ஒரு மாரி டிஃபரண்டா ஒரு ரிவர்ஸான ஒரு டைமென்ஷன்ல மாத்திருச்சு அப்படிங்கறனால, இப்போ அதோட இம்பாக்ட் உங்களுக்கு இப்ப இருக்கு. அவ்வளவுதான். மத்தபடி திஸ் இஸ் நாட் வந்து நெகட்டிவ் ரீடிங் எதுவுமே கிடையாது. ஓகேங்களா?
ஸோ இது கொஞ்சம் நம்ம ஒரு ஹியூமனா நம்ம வந்து ஒரு சில மிஸ்டேக்ஸ் நம்ம பண்றோம். அந்த மிஸ்டேக்ஸ்க்குரிய ஒரு இம்பாக்ட் தான். ஸோ நம்ம ஒரு தப்பு பண்ணும்போது அதுக்குரிய தண்டனைன்னு இருக்கும் இல்லையா? அதுதான் இங்க போயிட்டு இருக்கு. அவ்வளவுதான். ஸோ இந்த தண்டனை வந்து நம்ம யாருக்கும் வந்து இப்போ ஒருத்தவங்க தப்பு பண்றாங்க அப்படின்னா அது ஒன்றும் பெர்மனண்டான ஒரு தண்டனை யாரும் கொடுக்கறது கிடையாது. ஒரு ஹியூமனா இருக்கும்போது நம்ம ஒரு விஷயம் நம்ம ஒரு மிஸ்டேக் பண்ணுவோம். அந்த மிஸ்டேக் பண்ணும்போது தான் நம்ம நிறைய விஷயம் நம்மளோட வாழ்க்கையை நம்ம கத்துப்போம். ஒவ்வொரு தடவையும் நம்ம ஏதாவது ஒரு சில மிஸ்டேக்ஸ் நம்ம பண்ணும்போது நம்ம நிறைய விஷயங்கள் நம்மளோட லைஃப் நம்ம வந்து கத்துருப்போம். அதுதான் நமக்கு நிறைய விஷயம் நமக்கு வந்து உலகத்துல எது கரெக்ட் எது தப்புன்றது நமக்கு சொல்லி கொடுத்துருக்கோம். அண்ட் என்ன பொறுத்தளவுக்கு ஒரே ஒரு விஷயம் தான் நான் ஃபாலோ பண்ற ஒரு விஷயம். ஒரு இடத்துல பிகாஸ் எல்லாருமே 100% பர்ஃபெக்ட்னு சொல்ல முடியாது. ஏதோ ஒரு இடத்துல கடவுள் நமக்கு ஒரு லெசனை நமக்கு கொடுக்க தான் செய்வாங்க. அந்த லெசனை நீங்க கத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுவே ஒரு ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்டா இருக்கட்டும். அவ்வளவுதான். நான் திருப்பி போனேன் அதே இடத்துல ஜம்ப் பண்றேன் அதே மாதிரியே நான் திருப்பி அதே ரிசல்ட் நான் பாக்குறேன்னு போனோம்னா அது பேர் முட்டாள்தனம். ஒரு இடத்துல ஒரு மிஸ்டேக் ஆயிருச்சு அதை நான் திருத்திக்கிறேன் அப்படின்னா அதை நான் மாத்திக்கிட்டேன் அப்படின்னா பொழைச்சேன். இல்ல எனக்கு இதை பத்தி தெரியும் இப்படி பண்ணா இப்படிதான் ஆகும் எனக்கு என் லைஃப்ல இப்படி ஆயிருக்கு நான் அதே தான் திருப்பி போய் பண்ண போனேன் அப்படின்னா அது முட்டாள்தனம். அதுக்குரிய ஒரு திருப்பி அதுதான் அந்த அந்த விஷயத்துல இருந்து நம்மள வெளியில கொண்டு வர்றதுக்கு நம்ம இன்னும் நிறைய ஸ்ட்ரகிள் பண்ற மாதிரி இருக்கும். அது நான் உங்களுக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு கைடன்ஸா நான் கொடுக்குறேன். இங்க கேசஸ் நம்ம பார்க்கும்போது ஒரு மிஸ்டேக் பண்ணிருக்கீங்க. அது ஒரு இடத்துல இந்த மாதிரி ஒரு சில ஆர்குமெண்ட் ஆயிருக்கு ஒரு சில இம்பாக்ட் அங்க வந்து கிரியேட் ஆயிருக்கு. பட் எனிவே இது வந்து சொல்யூஷன் இது வந்து சால்வபிள் தான். இது வந்து லைக் எப்படி இருந்தாலும் இது வந்து சால்வ் ஆயிரும். இது எதுவும் பிரச்சனை ஆக போறது கிடையாது. ஸோ கொஞ்சம் அந்த 1 or 2 months அந்த பர்சனா இருக்கட்டும் நீங்களுமே ஒரு பிரேக் எடுத்துக்கோங்க. நீங்களும் கொஞ்சம் பாசிட்டிவா இருங்க. நீங்களும் அந்த பிரேக்கை நீங்க எடுத்துக்கோங்க. ரொம்ப அந்த பர்சனை பத்தி நீங்க ரொம்ப இந்த மாதிரி எப்படி சொல்றது ஓவர் திங்கிங் பண்ண வேண்டாம். எப்படி ஓவர் திங்கிங் நீங்க பண்றீங்களோ அதே தான் அவங்களுமே பண்றாங்க. ஸோ அதனால அந்த அளவுக்கு ஓவர் திங்கிங் பண்ண வேண்டாம். இது வந்து எப்படி இருந்தாலும் சால்வ் ஆயிரும். என்ன ஒரு கருத்து வேறுபாடு இருந்தாலும் இது சால்வ் ஆயிரும். என்ன பொறுத்தளவுக்கு நான் எக்ஸ்ட்ராவா பார்த்த மெசேஜஸ்மே நான் உங்களுக்கு அதனால தான் நான் அதை சொல்லியிருந்தேன். பொதுவா ஏதாவது வீடு சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு சில விஷயம் இருக்கு. நீங்க எந்த எந்த இடத்துல நீங்க தங்கினாலும் சரி, நீங்க புதுசா ஒரு இடத்துல நீங்க போய் நீங்க தங்கியிருந்தாலும் சரி, சுத்தி வேற இருக்க பர்சன்ஸ் கிட்ட அவ்வளோ இன்வால்வ் ஆக வேண்டாம். கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போதைக்கு அது கரெக்டா இல்ல. அதனாலதான். ஒரு 1 or 2 monthsக்கு மட்டும்தான். மத்தபடி அதுக்கப்புறம் உங்களுக்கு அது ஓகே ஆயிரும். அது கிளியர் ஆயிரும். ஜஸ்ட் இந்த ஒரு மெசேஜ் தான் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா தெரிஞ்சு அது ரொம்ப ஸ்ட்ராங்கா தெரிஞ்சுனால நான் உங்களுக்கு சொன்னேன். ஸோ தீஸ் ஆர் திங் உங்களோட ரீடிங்ஸ்ல வந்தது. கண்டிப்பா நீங்க வந்து இதை பாசிட்டிவா எடுத்துப்பீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. பிகாஸ் மிஸ்டேக் பண்ணாத பர்சன்ஸே யாருமே கிடையாது. கடவுளே அதனாலதான் நம்ம எவ்வளவு தப்பு பண்ணாலும் அத நம்ம உண்மையா நீங்க வந்து மனமுருகி நீங்க வந்து ப்ரே பண்ணும்போது அந்த ப்ரேயரை அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. நீங்க ஒரு எப்படி சொல்றது ஒரு ஹியூமன்ஸ் கிட்ட போயிட்டு கூட ஒரு மனிதர்கள்ட்ட போயிட்டு கூட நீங்க ஒரு தப்பு பண்ணிட்டு நீங்க போய் நான் மன்னிப்பு கேட்டா கூட அவங்க அதை சீக்கிரமா அதை வந்து ஏத்துக்க மாட்டாங்க. ஆனா அதுவே கடவுள்கிட்ட நீங்க போய் ஒரு மன்னிப்பு கேக்குறீங்க அப்படின்னா அவங்க அதை சீக்கிரமா ஏத்துப்பாங்க. அதனாலதான் அந்த 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 மனசு அது கடவுளுக்கு மட்டும்தான் இருக்கு. அது மனிதனுக்கு வந்து ரொம்ப கம்மி தான். சோ அப்ப இந்த கேசஸ்ல இந்த இஷ்யூஸ் இருக்குங்கிறப்போ நீங்க அதை வந்து ரொம்ப எதுவுமே எடுத்துக்காதீங்க. நீங்க கொஞ்சம் வந்து பாசிட்டிவா இருங்க. நீங்க வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு டீப் பிரத்தா இருக்கட்டும் நீங்க யோகா பிராக்டிஸ் பண்ணுங்க. இல்ல உங்களோட மனதோட அமைதிக்கு என்ன பண்ணணுமோ நீங்க டெம்பிள்ஸ் விசிட் பண்றதும் அந்த மாதிரி பீஸ்ஃபுல்லா இருங்க கொஞ்ச நாளைக்கு. ரொம்ப எதுவுமே வந்து இன்வால்வ் ஆயிக்க வேண்டாம். மத்தபடி இந்த விஷயம் வந்து உங்களுக்கு நல்ல முறையில சால்வ் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ தீஸ் ஆர் திங் ஐ கேன் see in your reading guys. நான் என்னென்ன பார்த்தேன்னு உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் ரெசென்ட் இருக்கும் அப்படின்னு நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஸோ இன் கேஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு ரெசென்ட் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது போல மல்டிபிள் ரீடிங்ஸ் நீங்க பார்க்கணும்னு ஆசைப்படுங்க அப்படின்னா என்னோட சேனல்ல யூடியூப் சாரி கைஸ் என்னோட சேனல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா போட்காஸ்ட் அப்படின்ற செக்ஷன் இருக்கும். அதுல நான் தமிழ் டாரோடிங் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஃபைல் வச்சிருப்பேன். அந்த ஃபைலை நீங்க போய் பாருங்க. ஸோ இது போல எல்லாமே டைம்லெஸ் ப்ரிடிக்ஷன்ஸ்ங்கிறப்போ நீங்க நிறைய விஷயங்கள் அது மூலமா வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அது நிறைய ஒரு விதத்துல உங்களுக்கு ஒரு ஹெல்ப் அண்ட் கைடன்ஸ் கண்டிப்பா கொடுக்கும். ஸோ கேன் கோ அண்ட் செக் வித் தட். ஆல் டைப் ஆஃப் ப்ரிடிக்ஷன்ஸ் எல்லாமே அதுல அவைலபிளா தான் இருக்கும். யூ கேன் செக் வித் தட். அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு மந்த்லி ஜோடியாக் சயின்ஸ் ராசிபலன் உங்களுக்கு பார்க்க பிடிக்கும் அப்படின்னா என்னோட செகண்டரி யூடியூப் சேனலுமே இருக்கு. அதோட லிங்க் இந்த வீடியோட ஹைலைட் கமெண்ட்ல கொடுத்துருப்பேன். நீங்க அதில் போய் பாருங்க. ஸோ லைக் மார்ச் மந்தோட ப்ரிடிக்ஷன்ஸ் எல்லாமே அதில் நான் போஸ்ட் பண்ணியிருப்பேன். அது உங்களுக்கு கரியரோட எல்லாமே வந்துடும். ரிலேஷன்ஷிப்போட கைடன்ஸ் கரியர் எல்லாமே வந்துடும். ஸோ அது உங்களுக்கு டெஃபினட்டா ஏதாவது ஒரு இடத்துல ஹெல்ப் பண்ணும். ஸோ கோ அண்ட் செக் வித் தட். அண்ட் நெக்ஸ்ட் திங் உங்களுக்கு ஏதாவது ஒரு சில பர்சனல் ரீடிங்ஸ் நீங்க வேணும் அப்படின்னா நீங்க டெஃபினட்டா வந்து நீங்க ரீச் அவுட் பண்ணுங்க. இது என்னோட வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம் நீங்க வந்து ரீச் அவுட் பண்ணுங்க. உங்களோட ரீடிங்ஸ் வித்தின் 24 hours உங்களுக்கு வந்து நான் கொடுத்துருவேன். ஸோ அண்ட் நெக்ஸ்ட் கைஸ் லைக் உங்களுக்கு ஏதாவது ரெக்கமெண்ட் டாபிக்ஸ் வந்து வீடியோஸ் வேணும்னாலுமே கமெண்ட்ஸ்ல கண்டிப்பா மென்ஷன் பண்ணுங்க. நான் டெஃபினட்டா ஃபியூச்சர்ல அதை பத்தின ரீடிங்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு அப்லோட் பண்றேன். நிறைய வீடியோஸ் நான் கண்டிப்பா போஸ்ட் பண்ணுவேன். நீங்க கேட்ட டாபிக்ஸ் எல்லாமே கவர் பண்ணுவேன். ஸோ ஸ்டே டியூன்ட் ஃபார் தட். அண்ட் இதுவே ஒரு ரெக்வஸ்டட் டாபிக்ஸ் தான். லைக் அதை மென்ஷன் பண்ணதான் நான் இந்த டாபிக் நான் பண்ணியிருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் கைஸ் again please give support உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாருக்காச்சும் பிடிக்கும் அப்படின்னா ப்ளீஸ் டூ ரெக்கமெண்ட் சேனல் டு தம்.
பிகாஸ் அது என்ன ரொம்ப ரொம்ப மோட்டிவேட் பண்ணும். ஸோ உங்ககிட்ட இந்த எதிர்பார்க்கறது திஸ் சப்போர்ட் தான். ஓகே, ஸோ ப்ளீஸ் கிவ் சப்போர்ட். உங்களோட சப்போர்ட் என்ன போத் யூடியூப் சேனல் அண்ட் அஸ் என்னோட இன்ஸ்டாகிராம் சேனல் நீங்க வந்து கொடுங்க. ஸோ see you guys in next reading. Until then, you all take care. Bye bye. Good morning and have a positive day. Bye bye.